அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த டிசம்பர் மாதம் கடகராசி நேயர்களுக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. எப்போவுமே ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடந்தால் உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக பாசிட்டிவாக இருக்கும். அதே நெகட்டிவாக இருந்துச்சா டக்குன்னு நீங்கள் அப்செட் ஆகக்கூடிய குணம் படைத்தவங்களாக இருப்பீங்க அப்படின்றதான். குடும்ப உறவுகள் ரீதியான விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மேன்மையான அமைப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளால் ஆதாயத்தையும் மன மகிழ்வான அமைப்பும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செல்லும் தன்மைகள், அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றது தாங்க. பண வரவுகள் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இரண்டாவது, உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் அப்படின்றது தாங்க. அதனோடு பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தை மிகச் சிறப்பாக முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதனால் வெற்றி சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதனோடு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா உறவுகள் ரீதியான சுமூகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லியிருக்கேன். சுப விரயங்கள் ரீதியான அசட் மூமெண்ட் ரீதியான விஷயங்கள், புதிய செயல்பாடுகள் செய்கிறவங்களுக்கு மிக அற்புதமான பொன்னான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. குழந்தைகள் ரீதியான அமைப்புகளில் சிறு சிறு சங்கடங்கள் மறையக்கூடிய தன்மைகள், குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு அல்லது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கல அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். இதன் ரீதியாக முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதே மாதிரி கமிஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. வேலை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு வேலை ஸ்தானம் அப்படின்ற ஒரு அமைப்புகளுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறிய இடைஞ்சல்கள் மறையக்கூடிய தன்மைகள், ஆனாலும் கூட நின்று போன பணங்கள் வரக்கூடிய தன்மைகள், வேலை ரீதியான மாற்றங்கள், அதன் ரீதியான மேன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கணவன் மனைவி உறவுகளிடையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது விட்டு கொடுத்து செல்லும் தன்மைகள் உண்டு. மன மகிழ்வான மாதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மைகள், சந்திக்கக்கூடிய நபர்கள் ஆதாயத்தை மேன்மையும் உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. எதிர்பாராத தினலாப யோகத்தை சந்தித்தாலும் கூட குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள், ஷேரிட்டி, கையெழுத்து இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு போகாதீங்க. மீட்ரு வட்டி சம்மந்தப்படக்கூடிய விஷயங்கள், அதாவது அசட் ரீதியான மூமெண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு கடனை மட்டும் வாங்கிடாதீங்க, சுமையாக மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க. உறவுகளால் மேன்மையாக பக்கபலமாக இருக்கும் அப்படின்றதா இந்த மாதத்துடைய உங்களுடைய சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றது தான். குருவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் நிறுவனம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு லாபத்தையும் அபரீதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. நண்பர்கள் ரீதியான ஒரு சாதகத்தையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மன மகிழ்வான அமைப்பை ஏற்படுத்துங்க. வரவுக்கு மீறிய செலவினங்கள் கட்டாயம் உண்டு, ஆனாலும் பிரயோஜனமான அமைப்பாக இருக்கும். வயதானவர்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சார்ந்தவங்களுக்கு படிப்பில் மந்தம் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. மற்றபடி குடும்ப உறவுகள் உங்களுக்கு மிக ஆழமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.